ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்ப வாசியுங்கள். தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்போதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தர் வார்த்தை மூலமாக நம்மோடு பேசும்படியாக ஜெபம் செய்ய எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தை மூலமாக நம்மோடு பேசும். தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே சபையிலே கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீ தந்திருக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையிலே மறைந்திருக்கிறதான தேவனுடைய சத்தியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பயனுள்ளதாய் காணப்படும்படியாக பரிசுத்தாவின் வல்லமையானது, பரிசுத்தாவின் பலனானது இந்த வார்த்தையின் மூலமாக ஜனங்களோடு இடைபெறட்டும் ஆண்டவரே. வார்த்தையை கொடுக்கிற என்னுடைய இருதயத்தில் நாவில் உங்கள் வார்த்தைகள் போடப்படும். என்னை தேவனுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் ஆத்மீகத்தில் பலன் கொள்ளத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எல்லா தடைகள் மாறட்டும். எதிர்சக்தியின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அளிக்கப்படுவதாக தேவனை எங்களோடு இடைபடும்படியாக உடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறோம் ஜீவனத்தினாக. மறுபடியும் வாசிப்போம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து போது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறதான தேவனுடைய வார்த்தை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபையில பார்த்ததான காரியத்தை குறித்து இங்கே அவர் எழுதுகிறார். முதலாவது அவர் சொல்கிறார், தெசலோனிக்கேயில் உள்ளதான விசுவாசிகள் விசுவாசத்திலே கிரியை செய்கிறவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் விசுவாசத்தின் கிரியைகள் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பின் பிரயாசம். இரண்டாவதாக தெசலோனிக்கே விசுவாசிகளிடத்தில் இந்த விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, இந்த 3 விதமான காரியங்கள் இருந்தது. இந்த தெசலோனிக்கே சபை குறித்து நாம் சொல்ல வேண்டுமானால், இந்த தெசலோனிக்கே சபை தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் மிக அதிகமாக உபத்திரவப்பட்டதான ஒரு சபை. இது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது இந்த தெசலோனிக்கே பட்டணம் ரோமர்களால் ஆளுகை செய்யப்பட்டதான ஒரு இடமாக இருந்தது. அந்த நாட்களிலே ரோம அரசாங்கம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு மிக அதிகமான உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் கொடுத்து கொண்டு வந்தது. ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலேயும்
இந்த தேசத்தில் உள்ள தெசலோனிக்கே தேசத்தில் உள்ளதான சபையினுடைய விசுவாசிகள் விசுவாசத்தில் அவர்கள் கிரியை செய்கிறவர்களாக இருந்தார்கள். தேவனை விசுவாசிப்பது பெரிய காரியம் இல்லை. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி பிசாசுகள் கூட என்ன செய்கிறது? நம்புகிறது. இந்த பிசாசு தேவனை நம்புகிறபடினா இந்த பிசாசுக்கு தேவனால் எந்த ஒரு லாபமும் கிடைக்க போறதில்லை. அவனுடைய நம்பிக்கைக்காக அவனை கொண்டு பரலோகத்தில் ஆண்டவர் வைக்க போறதும் கிடையாது. இதே போல இன்னும் ஆண்டவரை அறியாது பிரஜாதி புற மார்க்கத்தை சேர்ந்ததான் அநேக ஜனங்கள் கூட இயேசுவையும் தெய்வம் என்று சொல்லி என்ன செய்கிறார்? நம்புகிறார்கள். எனவேதான் அவர்களுடைய வீடுகளிலே சில சாமி படங்களை வைக்கும் போது அதோடு கூட சில வீடுகளில் யாருடைய படத்தையும் வைத்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய படத்தையும் வைத்திருக்கிறார்கள். வெறுமையாக ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக விசுவாசிக்கிறதுனால் மட்டும் அவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்றால் அவர்களுக்கு பலன் கிடைக்காது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்துல என்ன செய்ய வேண்டும்? கிரியை செய்ய வேண்டும். முதலாவதாக விசுவாசத்துல யார் கிரியை செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா விசுவாசத்திலே கிரியைகளை செய்ய முடியாது. ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தினாலே அவருடைய பெரிய ஒரு கிருபையினாலே விசுவாசத்தை உங்களுக்குள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். விசுவாசத்தை உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார். இதை வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசம். ஒரு விசை தேவன் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார். அது ஒரு அக்கினி பொறியாக உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அது அந்த பொறியாக இல்லாதபடி அந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? ஜுவாலித்து எரிய வேண்டும். இந்த ஒரு பொறியினால பிரயோஜனம் உங்களுக்கு கிடையாது. இந்த விசுவாசம் நாளுக்கு நாள் ஜுவாலித்து உங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? எரிய வேண்டும். யார் விசுவாசத்திலே கிரியை செய்ய முடியும்? எல்லா கிறிஸ்தவர்களாலும் விசுவாசத்திலே கிரியை செய்ய முடியாது. எல்லா கிறிஸ்தவர்களாலும் விசுவாசத்திற்காக போராட முடியாது. எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசத்தை நம்பி அதற்காக வைராக்கியமாக ஜீவிக்க முடியாது. ஒரு சில கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்த விசுவாசத்துல என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். வாசியுங்கள் ஒரு வசனத்தை சங்கீதத்தினுடைய புத்தகத்தில், சங்கீத புத்தகத்தில் 62வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். விசுவாசம் என்பது ஒரு காரியத்தை சிந்திப்பதோடு முடிந்து விடுகிறது அல்ல. அதை பலமாக நம்புவது. அதைத்தான் தாவீது சொல்கிறார், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி அவர் ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை பதிவிடுவதை பார்க்கிறோம். எத்தனை கிறிஸ்தவ ஜனங்களுடைய வாழ்க்கையில நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்கிறதா நம்பிக்கை இருக்கிறது. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான் நம்பிக்கை மிகவும் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. ஆரம்ப நாட்களிலே விசுவாசம் நன்றாக இருக்கிறது. நன்மையை பெற்ற உடனே விசுவாசம் நன்றாக இருக்கிறது. சமாதானத்தை பெற்ற உடனே விசுவாசம் நன்றாக இருக்கிறது. அநேக விதமான கிருபைகளை பெற்ற உடனே நமக்கு விசுவாசம் நன்றாக இருக்கிறது. ஆனா அநேக வேளைகளில நம்முடைய விசுவாசம் என்ன செய்து விடுகிறது? குறைந்து போய் விடுகிறது. விசுவாசம் தளர்ந்து போய் விடுகிறது. இந்த விசுவாசம் தளர்ந்து போகிறதான வேளையில தான் நாம் ஆண்டவரை இன்னும் உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். உன்னுடைய ஆத்மாவினுடைய நிலை எவ்விதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் விசுவாசத்திலே கிரியை செய்ய முடியாது. எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய ஆத்மாவுடைய நிலை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எப்படி நம்முடைய சரீரம் அநேக வேளைகளில் பலவீனப்படுகிறதோ, நம்முடைய சரீரம் அநேக வேளைகளில் நோய்வாய்ப்படுகிறதோ, அதே போல நம்முடைய ஆத்மா அநேக வேளைகளிலே பலவீனப்படுகிறது. நம்முடைய ஆத்மா அநேக வேளைகளிலே நோய்வாய்ப்படுகிறது. எப்படி ஒரு நபர் சரீரத்தில் உள்ளதான பலவீனங்களை அறியாமல் இருந்தால் அவர்கள் பெரிய பாதிப்படைவார்களோ, அதே போல ஒரு நபர் ஆத்மாவிலே ஏற்பட்டிருக்கிறதான பலவீனங்களை அவர்கள் அறியாமல் இருப்பார்களானால் அவர்கள் ஆத்மீகத்தில் பெரிய நஷ்டத்தை அவர்கள் சந்திக்க நேரிடும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது
நாம் நம்மை நாமே நிதானித்து ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு போகிறதான ஒரு வாழ்க்கை. நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஒரு சரியான கிறிஸ்தவர்களுக்கு மற்றவர்கள் போதிக்க அவசியம் இல்லை, மற்றவர்கள் சொல்ல அவசியம் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அநேக வேளைகளில் சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே இருந்து போதிக்க முடியாவிட்டால், பரிசுத்த ஆவியை பெற்றதான தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக, சபை நடத்துகிறதான ஊழியர்கள் மூலமாக தேவன் உங்களை போதிக்கிறார். அந்த போதிப்பிற்கு அநேகர் உங்களை ஒப்புக்கொடாதபடியினால் இன்னும் விசுவாசத்திலே உங்களால் கிரியை செய்ய முடியாத நிலைமையில என்ன செய்து இருக்கிறீர்கள். நீங்கள் தேடுகிற தேவனை குறித்து முதலாவது நன்றாக என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கோம் இன்னார் என்று அறிவேன். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் விசுவாசித்திருக்கிறதான தேவனை குறித்து நன்றாக தெரியவில்லை. தேவனுடைய சுபாவங்கள் அநேகம் வேதாகமத்தில் இருக்கிறது. அவர் பரிசுத்தமுள்ளதான தேவனுடைய சுபாவங்களே ஒன்று. அவர் மனதுருக்கமுள்ளதான தேவனுடைய சுபாவங்களே ஒன்று. அவர் கிருபை பொருந்தினதான தெய்வம் அவருடைய சுபாவங்களே ஒன்று. அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து உதவி செய்கிறவர் அவருடைய சுபாவங்களே ஒன்று. அவர் நீதி செய்கிறதான தேவன் அவருடைய சுபாவங்களே ஒன்று. அவர் நியாய தீர்ப்பை மனுஷனுக்கு கொடுக்கிறதான தேவன். இப்படி நிறைய சுபாவங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. தேவனை குறித்து நீங்கள் தெரிந்திருப்பீர்களானால் அவருடைய சுபாவங்களை குறித்து நன்றாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். எத்தனையோ ஆண்டுகள் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு ஆகிவிட்டது. ஆனாலும் இந்த விசுவாசத்திலே நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, கிரியை செய்ய முடியவில்லை. இந்த விசுவாசத்திற்காக போராட முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் இந்த விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடினேன். போராட்டம் என்றால் அது எதற்கு சமானமாக இருக்கிறது, அது ஒரு சண்டைக்கு சமானமாக இருக்கு. அதுதான் போராட்டம். விசுவாசத்திற்காக நாம் அநேக வேளைகளிலே சூழ்நிலைகளோடு போராடித்தான் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. சூழ்நிலைகளோடு சண்டையிட்டு தான் நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. சில வேளைகளிலே நாம் அங்கலாய்க்கிறோம், சில வேளைகளிலே வேதனைப்படுகிறோம், சில வேளைகளிலே கண்ணீர் விட கூட ஆண்டவர் என்ன செய்து விடுகிறார், அனுமதித்து விடுகிறார். தாவீது தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் பராக்கிரமசாலி, பெரிய புத்தி உள்ளவன், ஞானம் உள்ளவன். ஆனாலும் ஒரு நேரம் அவன் என்ன செய்யறான், அழுகிறான். ஒருவேளை அவன் அழுகிறான். அது எப்படி அழுகிறான், தண்ணியில பலன் இல்லா எவ்வளவு அழுதுருப்பான் நீங்க வந்து பாருங்க. ஒரு ஆம்பளை ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலி, ஒரு தைரியசாலி, ஒரு திடம் உள்ளவன். அவருடைய வாழ்க்கையில அழக்கூடியதான ஒரு நேரம், அதுவும் நிறைய அழுதிருக்கிறார். தண்ணில் பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன செய்கிறார், அழுகிறார் 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 அழுது கொண்டே இருக்கிறார். ஆனா அழுது முடித்ததற்கு பிறகு கர்த்தருக்குள் தன் இருதயத்தை என்னப்படுத்தணும், யாருக்குள், மனுஷனை நினைச்சு திடப்படுத்துகிறாங்க. அவ்வளவுதான். எந்த மனுஷனும் நீங்க பார்க்கிற அதே கோலத்துல இல்ல. 100% மனுஷர்கள் வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. வேஷமாகத்தான் இருக்கிறார். அன்பா பேசினோடனே அன்புன்னு நினைச்சு நான் ஏமாந்ததான் நிறைய பேர் உண்டு. நிறைய பேருக்கு நான் ஏமாந்திருக்கிறேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி அன்பா பேசுறாங்க, இவர்கள் ஒரு அன்பானவர்கள். ஆனா அநேக வேளைகளிலே அன்பில்லாதவர்கள் என்பதை என்ன செய்றாங்க, உலக ஜனத்தை விட சில வேளைகளில ஒரு காலத்துல அன்பாக பேசினவங்க கொடூரமானவர்கள் என்பதை என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் மாயைதான், எந்த மனுஷனும் வேஷமாகவே தெரிகிறார். எனவே மனுஷனை நம்பி நீங்க எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். மனுஷர்கள் எல்லாம் அப்படிதான் இருப்பார்கள். வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவர் மூலமாக அநேக நன்மை பெற்றதான ஜனங்கள் உண்டு. அவர் ரொம்ப ஜனங்களெல்லாம் நேசித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொந்த சகோதரனை போல சிலர் அவர் நேசித்தார். ஆனால் அவர்களை குறித்து அவர் பின்னாடி சொல்கிறார்,
இவர்கள் எல்லாம் சகோதரர்கள் அல்ல. என்ன சகோதரர்கள்? நல்ல சகோதரர்களும் இருக்கிறாங்க, என்ன சகோதரர்களும் இருக்கிறாங்க. இரண்டு பேரையும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும். நான் பார்த்த அளவுல நல்ல சகோதரர்களை விட கள்ள சகோதரர்கள் தான் மிக நேர்த்தியாக ஜனங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். நல்ல சகோதரர் கேஷுவலா இருக்கிறாங்க, அவருடைய எண்ணத்துல கள்ளங்கவனம் இல்ல. நான் நேசிக்கிறேன், நான் நல்ல சகோதரன், நான் நல்ல சகோதரி, நான் அன்பா இருக்கிறேன், எனவே இவர்கள் சாதாரணமாக இருக்கிறாங்க. இவர்கள் தங்களுடைய அன்பை காட்டுவதற்கு இவர்கள் ஏதோ ஒன்றை செய்யணும் அவசியம் இல்லை, அது ஒரு இமேஜை உருவாக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அந்த கள்ள சகோதரர்கள் தன்னுடைய கள்ளத்தனம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அநேக அவர்களாக ஒரு இமேஜை என்ன பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. பவுல் அப்படிப்பட்ட கள்ள சகோதரர்களால் மிகவும் பாதிக்கப்படுற ஒரு மனுஷன். விசுவாசத்தினுடைய கிரியை நாம் செய்யும் போது அநேக போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில அதிகமான போராட்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள். வேதத்தில் பார்க்கிறோம், சாத்தானோடு போராட வேண்டியது இருக்கிறது. அந்த காலத்துல சாத்தானோடு கூட போராடி விடலாம் போல இருக்கிறது. ஆனா யாரோடு போராடுவது கஷ்டமா இருக்கு. ரொம்ப பொல்லாத மனுஷரோடு துன்மார்க்கரோடு போராடுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அநேக விதமான பிரச்சனைகளோடு நம்ம போராடி தான் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. இந்த விசுவாசத்துல கிரியை செய்கிறதான ஜனங்கள் ஏற்கனவே நான் நம்புகிறது யாராலே வரும், அவராலே வரும். நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு, நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், நான் கிரியை செய்ய முடியும், எனக்கு தேவன் நிச்சயமாக உதவி செய்வார், நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், நான் தேவனுக்காக விசுவாசத்திற்காக நான் கிரியை செய்ய முடியும், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும், எனவே நான் விசுவாசத்துல என்ன செய்கிறேன், கிரியை செய்கிறேன். இந்த விசுவாச வாழ்க்கை என்பது அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக கடினமாகத்தான் இருக்கிறது. ஆனா பாடானாலும் சரி, காடானாலும் சரி, மேடானாலும் சரி, நம்ம அதை கடந்துதான் போக வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமியில அவர் ஜீவித்த நாட்களில அவருக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறதான பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரிகிற தேவன். எனவே அவருக்கு என்னெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்துதான் இந்த பாடுகள் வருவதற்கு முன்பதாகவே அவர் கெத்செமனே தோட்டத்துல போய் 3 மணி நேரம் என்ன செய்தார், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணினார். ஆனா அவர் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணினதற்கு ஏதாவது ரியாக்ஷன் இருந்ததா என்றால் நேரடி பார்வை இல்லாத போல நமக்கு தோன்றும். நேரடி பார்வை இல்லை. அவருக்கு இருந்ததான அந்த மன பாரத்துல, மன கஷ்டத்துல இவ்வளவு வேதனை நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது, இதை என்னை விட்டு நீக்கும் என்று சொல்லி அவர் பிதாவை நோக்கி என்ன ஜெபம் பண்றார். நீங்கிச்சா நீங்களையா, பாடுகள் நீங்கிச்சா நீங்களையா சொல்லுங்க. ஏன் நீங்கள 3 மணி நேரம் நம்மளாம் அப்படி ஜெபம் பண்ண முடியாது. அவ்வளவு ஜெபம் வழங்கால நின்று வேர்வையெல்லாம் சிந்தத்தக்கதாக அவ்வளவு ஒரு உருக்கமான ஜெபம், அவ்வளவு ஒரு மனம் முழுசு கொட்டி ஜெபிக்கிறத ஒரு ஜெபத்தை பண்ணாரு. ஏதாவது நடந்துச்சா? ஏன் நடக்கல? நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை அவர் ஜெபம் பண்ணபடி அவருக்கு இந்த சிலுவை மரணம் இல்லாமல் அதை நீக்கி இருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்பதான் நினைச்சு பார்த்தோம், என்ன நடந்திருக்கும்? தேவனுடைய சித்தம் நிறைவேறி இருக்காது. நாமெல்லாம் என்ன செய்திருப்போம்? கெட்டு போயிருப்போம் என்றால் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து நமக்கு என்னெல்லாம் போயிருக்கும்? மீட்பு இல்லாமல் போயிருக்கும். அதை விட ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர் அதை கடந்து போகாவிட்டால் பிதாவோடு கூட பிதாவாக இருக்கிறதான அந்த சாக்கியத்தை அவர் இழந்திருப்பார். அவர் ஒரு மனிதனாகவே இருந்திருப்பார். மேன்மையான சில நன்மைகளை கொடுக்கும்படியாக சில கஷ்டத்துக்குள்ள ஆண்டவர் நடத்ததான் செய்கிறார். விசுவாசத்தினுடைய வாழ்க்கை என்பது கடினமாகத்தான் இருக்கிறது. இந்த விசுவாச வாழ்க்கையில நாம் சோர்ந்து போகும்படியாக சாத்தான் நம்முடைய அருகாமையில் அந்த வேலையில வந்து விடுகிறான், பக்கத்துல வந்து விடுகிறான். அந்த வேலையில அந்த சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போயிருந்து அனுபவம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கத்துல பிரச்சனை, அடுத்த பக்கத்துல சாத்தான் அதோடு சேர்ந்து
எந்த அளவுக்கு நம்முடைய இதயத்தை வேதனைப்படுத்தலாம், அவ்வளவு வேதனைப்படுத்தலாம். ஆத்மா உயிர்ப்போடு இருக்கிறதான ஜனங்களுக்கு தெரியும். சரீர பிரகாரமாக அநேக கஷ்டங்களை நீங்கள் பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில உங்களுடைய ஆத்மாவில் சாத்தான் கிரியை செய்து எப்படியாயும் உங்களை அழித்து விட வேண்டும், விசுவாச வாழ்க்கையில் எழும்ப விட்டுவிடக் கூடாது என்பதில் அவன் கவனமாக இருந்து உங்களுடைய ஆத்மாவில் அநேக வேளை கிரியை செய்கிறான். அப்போது நீங்கள் ரொம்ப கஷ்டத்தை உணர்வீர்கள். அப்போது நீங்கள் ரொம்ப தனிமையை உணர்வீர்கள். நிம்மதி முழுவதும் கெட்டு போய்விடும். சில வேளைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய இருதயம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும். அந்த வேளையில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. சொல்ல போனால் ஜெபம் கூட உங்களால பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஆனா அந்த இக்கட்டான வேளையில, நெருக்கமான வேளையில பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த பகுதியில் இதுதான் சமயம், இதோடு இதாக இவர்களை இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை அழித்து விட வேண்டும், நஷ்டப்படுத்தி விட வேண்டும், இனிமேல் இவர்கள் எழுதிவிடக் கூடாது என்பதில் சாத்தான் கவனமாக இருந்து நம்முடைய ஆத்மாவிலும் அவன் என்ன தொடுக்கிறான்? போர் தொடுக்கிறான். எப்பக்கத்தில் நெருக்கம், சரீரத்திலே கஷ்டம், மனசுல கஷ்டம், ஆத்மாவிலே சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டியதான வார்த்தை, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் என்ன செய்வதில்லை. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் ஜனங்கள் கடந்து போயிருக்கிறார்கள். பேதுரு மூழ்கி கொண்டிருக்கிறதான வேளையில அவங்க ஒரே சத்தம் தான் போட முடிந்தது. அவர் சத்தம் போட்டபடினால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூக்குகிறார். அவர் இருந்ததான கப்பல்ல கொந்தளிப்பு வந்ததான வேளையில அவரை எழுப்பி சொல்றாங்க, இயேசுவே நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு இந்த வார்த்தை கூட சொல்ல முடியாத நெருக்கமான வேளையில ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீங்க அமைதியா இருக்கிறீங்களா, இது கூட சொல்ல முடியாதா? அது யாரிடத்துல சொல்லிக் கொண்டாலேயும் மனுஷரிடத்துல சொல்லிக் கொண்டாலேயும் நாம் மனிதர்களாக இருக்கிறபடினால சில வேளைகளில் மனிதருடைய ஆதரவை நம்ம தேடுகிறோம். ஏனென்றால் நாம் தனித்து வாழல. மனுஷன் எப்போது எப்படிதான் வாழ்கிறான்? ஒரு குழுவாக தான் வாழ்ந்து வருகிறான். யாரும் போய் தனியா ஒரு காட்டில் போய் இருப்பதற்கு விரும்புகிறது இல்லை. மனிதர்கள் எப்போதும் எப்படிதான் வாழ்றாங்க? தனிமையா ஒரு இடத்துல போய் குடியிருந்தா அவர் நினைக்கிறது 4 வீடு வந்தா. ஒரு காலத்தில் நாங்கள் தனிமையா இருந்தோங்க. 6 மணிக்கு மேல நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு சாத்தானுடைய போராட்டங்கள் தத்துவமாக செயல்பட்டு கொண்டிருந்தாங்க அந்த இடங்கள். வீட்டில் கரண்ட் கூட இல்லாமல் தனியா இருந்தோம். ஆனா அந்த வேளையில நாம் நினைத்தது உண்டு, நம்ம வீடுகள் வந்தா எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆதரவாக இருக்கலாமான்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மனிதர் இந்த மனிதருக்கு ஆதரவாக இருப்பாங்க, நம்ம அப்படி நினைக்கிறோம். ஏன்னா மனிதர்கள் அப்படி நினைக்கிறோம், நம்முடைய அனுபவங்கள் அப்படி நினைக்கிறது. ஆனால் நம்ம முன்னாடி அப்படி நினைத்த அதே நினைவு பழையபடி எப்படி திரும்புகிறது? தனிமையா இருந்தால் கூட நன்றாக இருந்திருக்கும் போல இருக்கிறதே. இப்போது சேர்ந்து இருக்கிறபடினாலதான் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வருகிறது. மனுஷன் சேர்ந்து இருக்கிறத விரும்புகிறபடினால இங்க முக்கியமான வேலைகளை மனுஷன் ஆதரவா இருக்கணும்னு விரும்புறான். அது இருக்கதான் செய்யணும். அது இல்லாமல் இருந்தா நமக்கு ரொம்ப எப்படி இருக்கும்? முக்கியமான வேலையில உங்களை விசாரிக்க விரும்பலையா? விசாரிச்சா உங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும்? முக்கியமான வேலையில், அங்கலாய்க்கிறதான வேலையில அன்பான பேச்சும் ஆறுதலான வார்த்தைகளும் இருக்கிற பிரச்சனைய அப்படியே தனிச்சிடும், அப்படியே குறைச்சிடும். நாம் அதை விரும்புவோம், ஆனா நாம் அதை மற்றவர்களுக்கு செய்ய மாட்டோம். வேதத்தில் சொல்லி இருக்கிறது, மனிதர்கள் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்க அவர்களுக்கு செய்யுங்க. ஒரு மனுஷன் எத்தன்மை உள்ளவன் என்பதை, உங்களுடைய உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டதான உறவுகள் என்பதை உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நீங்க அறிந்து கொள்ளலாம். மற்ற நேரத்தில் அறிய முடியாது. நானும் கஷ்டமான வேலை அதை அறிந்திருக்கிறேன்.
சமயத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ரொம்ப அங்கலாய்த்தது உண்டு. அந்த நேரத்தில் யார் ரெண்டு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலும் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம தனிமையாக இல்லை, நமக்கும் சிலர் ஆறுதலுக்கும் ஜோமனதுக்கும் இருக்கிறார்கள் என்று நமக்கு எப்படி இருக்கும்? ஆறுதலாக இருக்கும். அந்த பிரச்சனையான வேலையில ஒரு சிலர் எங்க வீட்டிலே தங்கிட்டாங்க ராத்திரி. சிலர் காலையில சாயங்காலம் காலையில வந்தாங்க, சாயங்காலம் வந்தாங்க, காலையில வந்தாங்க, சாயங்காலம் வந்தாங்க, மறுபடியும் வந்தாங்க. சிலர் சலனமே இல்லை, எந்த சலனம் இதுவரைக்கும் எந்த சலனமே நமக்கு இல்லை. அப்போ நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது, பாஸ்ட் இருந்தான்னா போனான்னா அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் ஒரு சிலருடைய இருதயம் இருக்கிறது. முக்கியமான வேலையில தான் ஒரு மனுஷனுடைய அன்பு இன்னது என்பது என்ன செய்யும் தெரியும். சில வேளைகளில் சிலர் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லிடுவாங்கன்னா, உண்மையில இருக்க அன்பு என்னுடைய இருதயத்தில் இருக்கு, நாங்கள் வெளியே காட்ட முடியலை அப்படின்னு கூட சிலர் சொல்லுவாங்க. எப்போதுமே எது அதிகமாகிறதோ அது வெளியே வந்து என்ன செய்யும்? பணம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா வெளியே தெரிய, நிறைய வந்துச்சுன்னா கட்டாயம் வெளியே தெரியதான் செய்யும். அது தெரியாம உள்ள இருக்குமா? இருக்காது. அன்பும் அதே மாதிரி தான். குறைய இருந்துச்சுன்னா தெரியாது, நிறைய வந்துச்சுன்னா என்ன செய்ய தெரியும். விசுவாசம் அதே மாதிரி தான். விசுவாசம் குறைய இருந்துச்சுன்னா உள்ள இருக்கும், நிறைய வந்துச்சுன்னா அந்த விசுவாசம் கிரியை செய்ய ஜனங்கள் மத்தியில, சபையின் மத்தியில அந்த விசுவாசத்தினுடைய அளவு பெரிதாக என்ன செய்யும்? வெளிப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த விசுவாசத்துல என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே நாம நம்புகிறதான நம்பிக்கை தான் அந்த கிரியைகளை நமக்குள்ள என்ன செய்யும்? தோன்றும். இன்னைக்கு ஆராதனைக்கு சிலர் வந்திருக்கிறீங்க, இது விசுவாசத்தின் கிரியைகள்ல ஒண்ணுதான். ஆனா சிலருக்கு ஆராதனை என்பதே முக்கியம் இல்லை, கூட்டம் என்பது முக்கியம் இல்லை, கத்தருக்கிறதான காரியங்கள் ஒண்ணும் என்ன இல்லை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய கிரியைகளுக்கு மறந்து விடாதீங்க. டெய்லி நீங்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அது ஒரு கிரியை. கட்டாயம் அதற்கான கிரியைகளுக்கு பலன் உண்டு. வேதத்துல பார்க்கிறோம், தேவன் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை கிரியையை அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் கிடையவே கிடையாது. நீங்கள் தேவனுடைய நாமத்திற்காக ஒரு சிறிய பிரயாசப்பட்டாங்க, அதற்கான பிரதிபலனை ஆண்டவர் தராமல் விடுறதே இல்லை. எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? என்ன புத்தகத்தில்? ஞாபக புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். சில வேளைகளில் நீங்கள் பாதிக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது, வேதனையோடு நீங்கள் இருக்கும்போது நினைத்துக் கொள்றீங்க, என்னுடைய கஷ்டங்களெல்லாம் மனுஷன் தான் பார்க்கல, யாருக்கெல்லாம் பார்க்காம விட்டுட்டாங்க. ஆண்டவரும் என்னுடைய கஷ்டத்தை பார்க்கலையே, நான் எவ்வளவு நீதியான காரியங்கள் ஆண்டவருக்கு பயந்து செய்கிறேன், எல்லாரும் ஆண்டவரை வந்து பார்க்கலை. தேவனுக்கு அடுத்தான காரியங்களை எவ்வளவு உற்சாகமாக நான் செய்கிறேன், என்னாலும் ஆண்டவர் என்னுடைய பொருளாதாரத்தை பார்க்கலையே. நிறைய வேலை நாம் அப்படி நினைக்கிறோம், ஆனா அது சரியல்ல. என்ன தேவன் ஒவ்வொரு கிரியைகளுக்கும் என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிற. விசுவாசத்துல நீங்க என்ன செய்யும்? கிரியை செய்ய. இந்த விசுவாசத்துல கிரியை செய்த தேவனுடைய பிள்ளைகளுடைய பட்டியல் நிறைய இருக்கு. நோவா விசுவாசத்துல அவன் கிரியை செய்தபடினாலதான் அவன் என்ன கட்டுனான்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. திடீர்னு நோவாவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன வரப்போகுது? மழை வரப்போகுதுன்னு. அது வரைக்கும் இந்த பூமியில என்ன கிடையாது? பைபிள் இருக்கு வசனம், அது வரைக்கும் இந்த நோவா பேழையை கேட்டுற வரைக்கும் இந்த பூமியில மழை கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மூடு பனி தான் இந்த பூமியில என்ன செய்து இருந்தது, மழை என்பதே கிடையாது. அப்போ நோவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன வரப்போகுது? மழை வரப்போகிறது, எனவே நீ தப்பணும். எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க? அக்கிரமம் செய்தாங்க. அவர்களை உண்டாக்கினதே எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இவங்களை ஏன் தான் நான் உண்டாக்கணும் என்று சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனவே இவர்களெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். ஆனா ஒன்ன மட்டும் நான் அந்த சந்ததியில எப்படி கண்டிருக்கிறேன்? அவ்வளவு ஜனங்களும் மாம்சம் மனசு விரும்பினபடிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த நோவா மட்டும் கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் அந்த நோவை நடத்தி கொண்டே இருக்கிறார். எனவே இந்த நோவிடத்துல நான் ஜனங்கள்லாம் அழிக்க போறேன், நீ என்னத்தை உண்டாக்கு?
ஏதாயிலும் விளக்கத்தை இந்த தேவனிடத்துல அவன் கேட்டானா என்றால் இல்லை. அளவெல்லாம் சொல்லிட்டாரு. வேற விளக்கம் அது எப்படி வரும், எத்தனை நாள் பெய்யும், எவ்வளவு தண்ணி வரும், எவ்வளவு உயரம் வரும், எத்தனை நாள் இருக்கும், ஏதாயிலும் கேட்டானா என்றால் எதுவுமே கேட்கல. ஏனென்றால் தேவன் ஒரு விசை சொன்னால் மறுபடியும் அது திருத்துகிற தேவன். அவர் ஒரு விசை சொன்னால் சொன்னது. ஏன்னா அவரிடத்துல ஒண்ணுமே கேட்கல. இந்த தேவன் மேலதான் வைத்ததான விசுவாசத்தினாலே இவன் கிரியை செய்கிறான், இவன் செயல்படுகிறான், இவன் பேழையை கட்டுகிறான். பேழையை கட்டும் போது அநேகர் அவனை என்ன பண்றாங்க, பரியாசம் பண்ணதான் செய்வாங்க. கேட்டவன் என்ன சொல்லியிருப்பான், இவ்வளவு பெரிய பேழையை கட்டுறியே எதுக்குன்னு கேட்டவன் என்ன சொல்லியிருப்பான், பைத்தியகாலம் பேசுற மாதிரி பேசுவோம், உனக்கு வயசானதுனால தலைக்கு என்ன வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. வயசான காலத்துல ஒரு பேழையை கட்டினது, வயசான அப்படின்னால தலைக்கு உனக்கு என்ன வந்துட்டு. அவர் அப்படி பேசிட்டு அவருக்கு ஒத்துழைப்பா இருந்ததான எல்லாரையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கிறுக்கு கிளவி பேசுறதை கேட்டு நீங்களும் போய் கட்டிட்டு இருக்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவத்தையும் அவர் பொறுத்து கொண்டு தேவன் சொன்னதான வார்த்தை நடைபெறும் என்றதான் நம்பிக்கை இருந்தபடினால அந்த விசுவாசத்தினால இவர் என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார், பாடுபடுகிறார், பிரயாசப்படுகிறார். கர்த்தருடைய கரம் யாரோடு கூட இருந்தது, விசுவாசிக்கிற ஜனங்களோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. இவன் தன்னை தனித்த நிலைமையில இந்த நோவா பேழையை கட்ட வேண்டுமானால் அந்த காலத்துல ரொம்ப கடினமான காலம். இப்போதாவது டெக்னாலஜி பெருத்ததான காலங்கள், எல்லாவற்றுக்கும் மிஷினரி வந்து விட்டது. அந்த காலத்துல எல்லாமே மேனுவல், எல்லாமே கையில தான் என்ன செய்யணும். அவ்வளவற்றையும் செய்தார். செய்து முடிச்ச உடனே ஆண்டவர் நோவாவிடத்துல சொன்னது, நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் எங்க பிரவேசிங்க. ஒரு காரியம் கவனிக்கப்படவில்லை. ஆண்டவர் எங்க கதவு போட்டினார், எங்க போட்டார், உள்ள விட்டால் வெளியே போட்டினார். ஏன் அந்த சாவியை மட்டும் நோவாவிட்ட கொடுக்கல? கொடுத்துருக்கலாமே, தேவைப்பட்ட நேரத்தில் திறந்துன்னு கொடுத்துருக்கலாம். கட்டினது நோவா, ஆனா அடைச்சது யாரு? என்ன தெரியுமா, மறந்தும் கூட இந்த ஜனங்கள் ஒருவர் கூட என்ன செய்து விடக்கூடாது, தப்பி விடக்கூடாது. நோவா தன்னுடைய இரக்க குணத்தினாலே அவருடைய உறவினர்கள் யாருக்காயினும் கதவு திறந்து விட்டுவிடக்கூடாது, நண்பர்கள் யாருக்காயினும் கதவு திறந்து விட்டுவிடக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு யாருக்காவது கதவு திறந்து விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் மனுஷன் சில வேலைகளில் யாருக்கு இறக்கப்படக்கூடாதோ அவங்களுக்கு சில வேலைகளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இறக்கப்பட்டிருக்கலாம். இறக்கப்படக்கூடாத நபருக்கு சில வேலைகள் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, நீங்க இறக்கப்பட்டிருக்கலாம். இறக்கப்படக்கூடாத நபர் சில வேலைகளில் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது யாருக்கு செய்யணும், அதே நன்மை செய்யத்தக்கவர்கள். அதனால கண்டுபிடிக்க முடியாம தரமாடிட்டு இருக்கிறோம். கண்டுபிடிக்க முடியல, யாருக்கு நன்மை செய்யணும், யாருக்கு நன்மை செய்யக்கூடாது. நம்ம நன்மை செய்யத்தக்கவர்கள் யாருன்னு எப்படி செலக்ட் பண்றோம் தெரியுமா? நீங்க எப்படி செலக்ட் பண்ணிருக்கீங்க? எங்கேயோ இருந்து காத்தடிச்சு கொண்டு பூசிக்க போற மாதிரி வரும், எங்கேயோ இருக்க சூறாவளி வந்த மாதிரி வருவாங்க. வந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிடுவாங்க. உட்கார்ந்துட்டு நம்முடைய மனதை கவர்வதற்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசணுமோ அவ்வளவு வார்த்தைகளையும் பேசி நம்முடைய மனசை குளிர வச்ச உடனே நமக்கு மனது என்ன செய்யும், இறங்கிடும். சில வேலைகளில் சிலர் என்ன செய்வாங்க, அதை கூட சொன்னா ஆச்சரியமா இருக்கும். பிள்ளை கூட அடிச்சாதான் ஆகும், அடிக்காத ஆட்களும் சில வேலைகள் என்ன செய்வாங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். தங்களுடைய காரியத்தை சாதிப்பதற்கு அழுகிறாங்க, மனுஷனை ஏமாந்து விடுகிறார். நோவா ஏமாந்து விடக்கூடாது. ஏனென்றால் நோவா தேவனுடைய பார்வையில் நீதிமான், இந்த விசுவாசத்திற்காக கிரியை செய்த மனுஷன். ஆனா விசுவாசத்திற்காக இவர் கிரியை செய்து கொண்டிருக்கும் போது அத்தனை பேர் அந்த விசுவாசத்திற்கு எதிரடையாக பேசினவர்கள்.
அத்தனை பேரும் இந்த விசுவாசத்திற்கு எதிரடையாக செயல்பட்டவர்கள். ஆனா கர்த்தருடைய ஒரு பெரிய கிருபையினால நோவாவுடைய பிள்ளைங்க, நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய மருமகன், எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். எங்க இருக்காங்க? சில வீட்டுல பார்த்தா மாப்பிள்ளையும் மனைவியும் சபையில இருப்பாங்க, சபையாகி பிள்ளைக்குள்ள இருப்பாங்க, பிள்ளைகள் எங்க காணாது? பிள்ளைகளை சபையில காணாது. சில இடத்துல பார்த்தா மனைவி பிள்ளைங்க இருப்பாங்க, யாரும் காணாது, மாப்பிள்ளையை காணாது. சமயத்தில் ஒரு நாள் வேதனையோடு சொன்னாங்க. ஒரு இடத்துல உள்ளவங்க போன்ல பேசிட்டு இருக்கும்போது, ஐயா என் வீட்டுக்காரமா இன்னும் என்ன திரும்ப என் பிள்ளைகள் மனம் திரும்பிட்டு, நான் மனம் திரும்பிட்டேன், நாங்கள் ஒழுங்கா சபைக்கு போயிடுவோம். சபை எங்க இருக்கு அவங்க சொல்றாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க கும்பகோணத்துக்கு போறாங்க, மாதத்துக்கு ஒரு முறை. நீங்க ஒரு நினைக்கலாம் துட்டு கொடுத்து போச்சா இருக்கும், அப்படிலாம் கிடையாது. எது மேல அன்பு? சபையின் மேல அன்பு, சபையின் மேல அன்பு. எனவே மாதத்திற்கு ஒரு முறை எங்க போறாரு? இவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை அங்க போறதுனால அந்த பாஸ்டர் அவர்கள் மேல அன்பு கூர்ந்து மாதத்திற்கு ஒரு முறை இவரும் அவருடைய வீட்டுக்கு போய் வந்து என்ன செய்யறாரு? எப்படி இருக்கும் அந்த விசுவாச குடும்பம்? எப்படி இருக்கும் அந்த சபை? எப்படி இருக்கும் அந்த சபையில இருக்கிறதான உடன் தேவ பிள்ளைகளுக்கு இந்த சாட்சியெல்லாம் கேட்க எப்படி இருக்கும்? ஊழியக்காரருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். குடும்பமாக சபையில வருவது என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு அந்த பாக்கியத்தை ஆர்டர் கொடுத்திருந்தா டெய்லி நீங்க அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். குடும்பமாக தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்வது என்பது அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பந்தியை சுற்றி ஒலியமர கல்லுகளை போல் இருக்கிறார்கள் என்றால், சபையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அதற்காக நீங்கள் நினைத்து 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 ஆண்டுடைய நாமத்தை துதிக்க வேண்டும். எப்படிதான் இருந்தாலும் பிள்ளைகள் சபைக்கு தொடர்ந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறபடினால தேவன் அவர்களுக்குள்ள கிரியை செய்வார். தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ள கிரியை செய்யும். ஆனா இன்றைக்கு தேவனுடைய சபையில கடந்து வராத அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள். தனித்து தனித்து சபையில கடந்து வருகிறார்கள். அது ஒரு பூரணமான ஆசீர்வாதம் அல்ல. நோவா என்பதான தேவனுடைய மனுஷன் அந்த பூரணமான ஆசீர்வாதத்தை செய்தார். தேசமெல்லாம் வெள்ளம். நோவுடைய குடும்பம் மட்டும் எப்படி இருக்கு? பட்ட விசுவாசத்தினுடைய கிரியைக்கு பலன் பின்னாடிதான் தெரிஞ்சது. அவர் கட்டும்போது கஷ்டம், தேவன் சொன்னால் வரும். அந்த நம்பிக்கை தான். கஷ்டமா இருந்தா நான் கட்டுறேன், சொன்னால் கட்டாயம் வரும். நான் படுகிற பிரயாசத்திற்கு எனக்கு கட்டாயம் என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். கட்டினார், கிரியை செய்தார், பாடுபட்டார், செலவு பண்ணார். ஆனா தேவன் அவரோடு என்ன செய்ய கைவிடலார். இது விசுவாசத்துடைய கிரியை. விசுவாசத்துடைய கிரியைகளை குறித்து நிறைய சொல்லலாம். அடுத்தது போல அவர் சொல்லப்பட்டிருக்கிறது என்னதான்? அன்பின் பிரயாசம். ஒன்று தெசலோனிக்கேயர் 1:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பின் பிரயாசம். அன்பு இருந்தா பிரயாசப்பட சொல்லும். பிள்ளைகளுக்காக நீங்க எப்படி பிரயாசப்படுறீங்க? பிள்ளைகள் மேல அன்பு இருக்கிறபடினால பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுறீங்க. பிள்ளைகள் படிக்கணும், அந்த பிள்ளைகள் மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறது. நாம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. நாம தான் வீடு இல்லாம கஷ்டப்பட்டோம், நம்முடைய பிள்ளைகள் வீடு கட்டுவதற்கு கஷ்டப்படக்கூடாது. நம்ம உண்ணாம உடுத்தாம சேர்த்து வச்சு எடுத்து பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஒரு வீடை கட்டணும். பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு இப்போதே நம்ம பணம் சேகரித்து வைக்கணும். பிள்ளைகள் நல்ல படிப்பை சேர்க்கணும். பிள்ளைகள் வருங்காலத்தில் நல்ல வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பளம் வாங்கணும். நம்மள மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் அப்படி நினைக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. இந்த அன்பு நம்மை பிரயாசப்பட வைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது அன்பு. பரிசுத்தாவினர் உங்களிடத்தில் இருந்தால் உங்களுக்கு போதிப்பார். முதலாவதாக தேவன் மேல உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். தேவன் மேல் வைக்கிறதான அன்பிற்காக நீங்கள் படுகிறதான பிரயாசம் எப்படி இருக்கும் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கும். சபையின் பேர்ல உங்களுக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். உடன் தேவ பிள்ளைகள் மீது உங்களுக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். சபை நடத்துகிறதான ஊழியக்காரங்க மீது உங்களுக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். ஆனா இன்றைக்கு இந்த அன்புள்ள பிரயாசம் இன்றைக்கு அநேகருக்கு இல்ல. சுபாவத்தின்படியான அன்பு இருக்கிறது, அது ஆவிக்குரிய அன்பு. இந்த ஆவிக்குரிய அன்பு எதையுமே பார்க்காது. சுபாவத்தின்படியான அன்பு குடும்பத்தை பார்க்கும், சுபாவத்தின்படியான அன்பு ஜாதியை பார்க்கும்,
சுபாவத்தின்படியான அன்பு தன்னை சார்ந்தவர்களை பார்க்கும். ஆனால் ஆவிக்குரிய அன்பு என்பது எதையுமே பார்க்காது. வசதியை பார்க்காது, படிப்பை பார்க்காது, ஜாதியை பார்க்காது, ஊரை பார்க்காது, எதையுமே பார்க்காது. இது என்ன அன்பு? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அன்பு. அந்த அன்பு உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள். ஆரம்ப நாட்களே ஒருவேளை அந்த அன்பு இல்லாமல் இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். இல்லாவிட்டால் அந்த அன்பு நாளுக்கு நாள் என்ன ஆகும்? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரின் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக. நான் தைரியமாக ஸ்டேஜில் நான் சொல்றேன், என்னுடைய உடன் பிறந்தவர்களை விட சபையில் வருகிற அநேகரை நான் ரொம்ப அன்பு கொடுத்திருக்கிறேன். உடன் பிறந்தவர்களுக்கு செய்யாத உதவிகள் கூட சபையில் வருகிறவர்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன். சேர்ந்து சொல்றேன், செய்திருக்கிறேன். எதையுமே பார்க்க. என்ன அன்பு இது? கிறிஸ்துவனுடைய அன்பு. சபையில் ஒரு நபர் கஷ்டப்பட்டா நமக்கு அப்படியே இருதயம்லாம் ரொம்ப வேதனைப்படுகிறது, கொதிக்கிறது நம்முடைய இருதயம். எதன் மேல உள்ளதான் அன்பு? சபையில் வருகிற விசுவாச தேவனுடைய பிள்ளைகள் மேல உள்ளதான் அன்பு. வேதம் சொல்கிறது, ஒருவரின் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக. உங்கள் அன்பு எப்படி இருப்பதா? மாயமற்றதாக இருப்பதா? மாயமாக உள்ளதான் அன்பையும் மாயமற்ற அன்பையும் எப்படி கண்டுகொள்வது என்றால் அதற்கு தேவனுடைய ஒரு பெரிய கிருபை வேணும். வேதத்துல மாய்மாலம் உள்ளதான் அன்புக்கு யாரை சொல்லலாம்? மாயம் உள்ளதான் அன்புக்கு யாரை சொல்லலாம்? யூதாச சொல்லலாம். அவன் கெட்டி பிடிச்சு என்ன கொடுக்குறான்? கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறான். மாயம் இல்லாத அன்புக்கு யாரை சொல்லலாம்? அப்போஸ்தலர்களே வச்சு நம்ம சொல்லுவோம். மாயம் உள்ளதான அன்புக்கு யூதாச சொல்லலாம். மாயம் இல்லாத அன்புக்கு யாரை சொல்லலாம்? சொல்லலாமா? எல்லாரும் பயந்து சிறையில் ஓடிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தாங்க நிற்கும் போது அப்போஸ்தலர்கள் நிம்மதியாகும். இது என்ன அன்பு? மாயம் இல்லாத அன்பு. மாயம் இல்லாத அன்பு. அந்த இடத்துல உள்ளதான எல்லாருமே இயேசுவுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. அந்த சூழ இருக்கிறதான ஜனங்கள், அரசாங்கம் இயேசுவுக்கு விரோதமாக இருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த ரோம அரசாங்கம் தான் அவரை கொலை செய்கிறது. எல்லாமே எதிராக இருக்கிறது. எல்லாம் எதிராக இருக்கிற இடத்துல நான் சாதாரணமா இருக்கிறேன் யாராவது போய் நிற்பீங்களா? நிற்க முடியுமா? அவ்வளவு லகுவாக நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? அவ்வளவு லகுவா நிற்க முடியாது. இதுதான் நிற்க வச்சது. எப்படி அவர் மாயம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான வேளையில எப்ப பார்த்தாலும் அவருடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்தாரோ அதே அன்பை கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தினார். யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். இன்னைக்கு இந்த அன்பு ஜனங்களிடத்துல அன்பு என்னெல்லாம் செய்யும்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு போல காலம். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். எவ்வளவு காலம் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறாரு தெரியாது. நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் அன்பு கூற முடியும். அதற்கு நம்மால் அன்பு கூற முடியாது. யாரிடத்தில் அன்பு கூறணுமோ அவர்கள் மீது அன்பு கூறுங்க. உறவுகளிடத்தில் அன்பாய் இருங்க. உடன் பிறந்தவர்களிடத்தில் அன்பாய் இருங்க. எல்லாரிடத்திலும் அன்பாய் இருப்பதற்காக நாம் தேவனால் வந்து போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா சில வேளைகளில் நாம் எவ்வளவுதான் அன்பாய் இருந்தாலும், எவ்வளவுதான் சமாதானமாக இருந்தாலும், பைபிள்ல தாவீது சொல்லுகிறபடி நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிறார். எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கூடுமானால். என சில வேளைகள் நம்மளால என்ன செய்யாது, கூடாது. கூடுமானால் அவருடைய எப்படி இருங்க, எப்படி இருங்க, சமாதானமாக இருங்க. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது.
ஏனென்றால் மனிதர்களாக இருக்கிற எல்லா இடத்திலும் எப்படி இருக்கணும்? சமாதானமாக, அன்பாக, ஐக்கியமாக இருக்கணும். குடும்பங்கள் எல்லாரும் இடத்துல ஐக்கியமா இருக்கணும். நானும் இருக்கிறது மாதத்திற்கு ஒரு முறை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரணும். செலவே பார்க்க கூடாது, நல்லா ஆக்கி போடணும், சந்தோஷமா இருக்கணும், கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தணும் நினைக்கிறார். ஏன்னா மனுஷன் அந்த உலகத்துல இருந்து எதையுமே கொண்டு போக முடியாது. அவனவன் செய்த பாவமும் புண்ணியமும் தான் அவனோடு கூட வரும். எவ்வளவு காலங்கள் கொடுத்திருக்கிறாரோ தெரியல, எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ தெரியாது. கொடுத்திருக்கிறதான காலத்துல மனுஷரிடத்துல நம்ம எப்படி இருப்போம்? அன்பாய் இருப்போம். தேவனிடத்துல அன்பாய் இருப்போம். சபையில உடன் விசுவாச தேவ பிள்ளைகளிடத்துல எப்படி இருக்க? அன்பாய் இருங்க. சபையுடைய ஊழியர்களிடத்துல நீங்க வந்து எப்படி இருக்கணும்? அன்பு வந்து வெளிப்படுத்த முடிகிறதா உங்களுக்கு? திருச்சபை நடத்துகிறதான தேவனுடைய ஊழியர்களிடத்துல உங்களுக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். உங்களுக்கு அன்பு இருந்தால் அதற்கான பிரதிபலன் நிச்சயமாக என்ன செய்யும்? கிடைக்கும். தேவன் மேல் உள்ளதான அன்பை எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்துங்க. சபையின் மேல் உள்ளதான அன்பை எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி என்ன செய்யுங்க? வெளிப்படுத்துங்க. சபையின் மேல் இருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்தலாம்? அடிக்கடி சபையில வருவது, சபையில் வந்து கர்த்தர் நாமத்தை ஆராதனை செய்வது, ஊழியர்களுக்காக வந்து என்ன செய்வது? கொடுப்பது, கர்த்தருக்காக கொடுப்பது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் கேட்டிருக்கான காரணமே, நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லை. அந்த ஆசீர்வாதம் கேட்டிருக்கான காரணமே ஏதோ செய்யும், எங்கேயோ செய்யும், எப்படியோ செய்யும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, காயினும் ஆண்டவருக்கும் கொடுக்காம இல்லை, கொடுத்தான். ஆவேலும் கொடுத்தான், 2 பேரும் கொடுத்தாங்க. ஆனா தேவன் அங்கீகரித்தபடி யாரும் கொடுக்கல, காயின் கொடுக்கல. ஆனா ஆவேல் தேவன் அங்கீகரித்தபடி கொடுத்தான். ஆனா சிலர் நினைக்கிறாங்க, கொடுத்தா போதும், எங்கேயாவது வந்து கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம் வராது. வேதத்துல சொல்லப்பட்டு கண்ட இடமெல்லாம் ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்தாதபடிக்கு எப்படி இருக்கு? எச்சரிக்கையாக. ஆனா அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறதான காரியம் தான், உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியது எக்காரணம் கொண்டு எங்க கொண்டு போடக்கூடாது, சபையில காணிக்கையாக போடக்கூடாது. அது பெற்றோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது. வேதத்துல வந்து ஒரு வசனம் இருக்கிறது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்துல ஒரு கூட்டம் சொன்னாங்களாம், நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு ஏதாயிலும் உதவி செய்யணும்னு நினைச்சா அதை குர்பான் எனக்கு காணிக்கையாக யாருக்கு செலுத்துவேன்? தேவனுக்கு செலுத்துவேன். ஆனா அதை வந்து ஆண்டவருக்கு அங்கீகரிக்கல. அது பெற்றோர்களுக்குரியது பெற்றோர்களுக்கு, ஏழைகளுக்குரியது ஏழைகளுக்கு. ஒரு நபர் கஷ்டப்படுறாங்க என்று சொல்லி சொன்னா அது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யறது அவர்களுக்கு. ஆனா சபைக்கு ஊழியத்திற்கு உரியது. எக்காரணம் கொண்டு 1 பைசா வெளியே போனாலும் அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பூரணமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. சபை மேல இருக்கிறதான அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்தணும்? சபைக்காக செய்ய வேண்டியதான கடமைகளை சரியா செய்து நிறைவேற்றணும். ஒரு நபர் மேல அன்பு இருக்குன்னா, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது அன்பு இருக்குன்னா, என்ன குறைவு இருக்குதுன்னு பார்த்து பார்த்து பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. நிறைய குடும்பங்கள் இல்லை, பிள்ளைகள் கேட்காமலேயே என்ன செய்யறோம்? நம்ம சோதனைக்கு கொடுக்குறோம், வஸ்திரம் வந்து வாங்கி கொடுக்குறோம், சில நன்மைகள் வந்து கொடுக்குறோம். எதனால? அன்பினால. தேவன் மேல உள்ளதான அன்பு இதனை வெளிப்படணும். கிறிஸ்துவின் சபை இது வந்து யாருடைய சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம் தான் இந்த சபை. இதுல நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொருவரும் அங்கத்தினர்களாக இருக்கிறீங்க. கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க எப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தை கட்டுப்பட்டு நடக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் துல்லியமாக அவர் கணக்குல குறித்து வைத்து அதை அப்படியே செய்து நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வார்த்தைகளைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களானால் உங்களுக்கு சரீர பிரகாரமான நன்மையும் உண்டு, உங்களுக்கு ஆத்மீக பிரகாரமான நன்மையும் உண்டு. உங்களுக்கு அதிகமாக சொல்வதற்கு இன்றைக்கு சமயம் இல்லை. ஏனென்றால் இது ஒரு இரவு நேரத்தில் நடைபெறுகிறபடினாலே உங்களை நான் அதிக நேரம் வைக்கும்படியாக விரும்பவில்லை. விசுவாசத்தின் கிரியை குறித்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அடுத்தபடியாக அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமையும் இருக்கிறது. இதை குறித்து வர நாட்களை பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் மனங்கால் படி, ஆண்டவரே நான் விசுவாசத்திலே கிரியை செய்வதில்லை குறைவாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்ய ஆண்டவரே. அன்பின் பிரயாசத்திலே நான் குறைவாக இருக்கிறேன். இயேசுவே உங்கள் மீது அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி உண்மையில் உள்ளதான அன்பிலே நான் பிரயாசப்படாமல் இருக்கிறேன் ஆண்டவரே.
எனக்கு நீங்க அதற்கான கிருபைகளை தாருங்கள். கர்த்தாவே, அன்பின் பிரயாசத்தை நான் உண்மையில் காட்ட கிருபை தாருங்கள். சபை மேல் காட்ட கிருபை தாருங்கள். உடன் தேவ பிள்ளை மீது காட்ட கிருபை தாருங்கள். சபை நடத்துகிறதான ஊழியர்கள் மீது காட்ட கர்த்தர் கிருபை தாருங்கள். கர்த்தாவே, இதற்கான தெய்வீக பலனை எனக்கு தாருங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் எல்லாரும் ஒப்புக் கொடுத்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு பலனை பெற்றுக் கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே, இந்த வாரத்திலும் இந்த வியாழக்கிழமை மாலை வேளையில் இயேசுவின் நாமத்தை ஆராதனை செய்யும்படியாக எங்களுக்கு கிருபை ஆண்டவரே. சென்ற நாட்களில் எங்களை நடத்தினவர் சென்ற வியாழக்கிழமையிலிருந்து இந்த வியாழக்கிழமை வரைக்கும் எங்கள் ஜீவனோடு காட்டி சொல்வனை தந்திருமை நன்றியோடு சோதரிக்கிறோம். இதற்காக நாங்கள் நன்றிக்கிறமாக இந்த நாமத்தை துதித்து உதவி செய்கிறது. என்னுடைய ஆராதனை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்தீரே, நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வர நாட்கள் அழைத்து வாருங்க. ஆண்டவரே, வரப்போகிற நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாத நாட்களாய் காணப்படட்டும். வருகை தாமதித்தவன மறுபடியுமாக நாங்கள் அடுத்த வாரத்தில் நம்முடைய நாமத்தை ஆராதனை செய்யும். கர்த்தரை பலப்படுத்துவீராக. சீக்கிரத்தில் கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறவன லாக்டவுன் கர்த்தாவே சோத்திரமான நீக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. இதற்காக இந்த கொரோனா தாக்கம் சீக்கிரத்தில் எங்களுடைய தேசத்தோட்டு முற்றிலுமாய் அழிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். தீர்த்த சத்தியின்படி நாங்கள் விசுவாசத்திலே கிரியை செய்ய அன்பினால் நாங்கள் பிரயாசப்படு இந்த நம்பிக்கையிலே பொறுமையாக இருக்கு. தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கெல்லாம் எல்லாரையும் விலைக்கு கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, சோத்திரமான வருகை தாமதிக்கும் மறுபடியும் ஆக உடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து தேவன் தாமே ஆராதிக்க கிருபை செய்திட வேண்டும். இயேசுவின் நாமத்தான் ஜெபிக்கிறோம். ஜெபத்தினாலே ஆமென். பாடல் பாடமே நம்முடைய பிரயாசம்